ரொம்ப ஈஸியாக கூடவே வந்துட்டு அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வளர்கிற 2 கிழங்கு வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஒன்று சேப்பங்கிழங்கு, இன்னொன்று வந்து சேனக்கிழங்கு. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. யூசுவலாக நம்ம சமைக்கிறதுக்கு வாங்கக்கூடிய இந்த கிழங்கை வந்துட்டு அதிலேருந்து 1ஓ 2ஓ நட்டு வச்சா போதும். சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் நிறைய ஹார்வெஸ்ட் அப்படியே பல்காக கிடைக்கும். ஹார்வெஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி சேனலில் வந்து இருக்கும். முன்னாடி இருந்த வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட கிழங்கு மட்டும் இல்லை, இதோட தண்டுமே வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோட தண்டு வந்துட்டு மேலே இருக்கிற அந்த தோல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அப்படியே சாம்பார் மாதிரி தான். சாம்பாரில் நம்ம புளி சேர்ப்போம், இதில் புளி சேர்க்க வேண்டாம். புளி சேர்க்காமல் வந்துட்டு கிரேவி செய்து பாருங்கள். தேங்காய்லாம் போட்டு செய்துன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த செடி இப்போ பார்க்குற இந்த செடி வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிழங்கு வந்து நட்டு வச்சுருந்தேன். 1ஓ 2 கிழங்கு தான் நட்டு வச்சுருந்தேன். அதில் புதுசாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கார்டனோட எண்டில் ஒரு நாள் வந்துட்டு சமைக்க வாங்கின கிழங்கு, சேனக்கிழங்குல வந்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நட்டு வச்சேன். பார்த்தா அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஊரில் நிறைய வீட்டில் பார்க்கலாம். எப்போவுமே வீட்டில் வந்துட்டு சுற்றி ஒரு 4 சேனக்கிழங்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நானுமே இப்போல்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு வாங்குகிற கிழங்குல நிறைய கார்டனில் எடுத்து வந்து நட்டு வைக்கிறேன். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஹார்வெஸ்ட் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து சேனலில் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன்.